ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு ஓசன் யோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் அதை வந்துட்டு இன்டெரக்டாக மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓசன் யோபி அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 9 மேஜிக் ரிவர்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா கீத்தோட வயித்தையே கிழிச்சிருந்தா. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸ்னேப் பார்க்குறான். ஆக்சுவலி இதுவுமே ஒரு பாடி கண்ட்ரோல் டெக்னிக் தான். ரீனத் வந்து ஏஞ்சலிகாக்கு அதை செஞ்சு காமிக்கிறா. இதுக்கு பிறகு த்ரெட்ஸ்லெஸ் அப்படின்னு ரீனத் சொல்றா. ஈவன் என்னாலையும் இதை பண்ண முடியும், பட் ரீனட் லெவலுக்கு பெர்ஃபெக்டா கட் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். யாரை கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம கையை ஸ்விங் பண்றது மூலியமா இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்றா. ஏஞ்சலிகா பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணதுனால இது அவளால பண்ண முடியும் அப்படின்னு ரீனட் சொல்றா. பட் இதை அவ பாடியில ஸ்ட்ரெயினை ஏற்படுத்துமேன்னு கேட்கவும் அவ பாடியவோ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ கீத் கூட ஏஞ்சலிகா ஈஸியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கீத் டக்குன்னு டஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவளை அட்டாக் பண்ண போனா இந்த ட்ரிக்லாம் ஏன்ட்ட ஒர்க் ஆகாதுன்னு அவ தப்பிச்சிருக்கா. அவ டெக்னிக் உண்மையிலேயே ஆசம் தான், பட் ஆனால் இது கீத் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்னேப் சொல்றான். பார்த்தா கீத்துக்கு ஏஞ்சலிக்காவை அட்டாக் பண்ணிட்டான். சாரி ஸ்னேப், இதுக்கு மேல என்னால பின்வாங்க முடியாது அப்படின்னு கீத் சொல்றான். ஃபிளிக்கரிங் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஃபாஸ்டா ஓடுனா இத்தனை தடவை இதை பார்த்த அப்புறம் என்னாலையோ பண்ண முடியும். கீதா அவளுக்கு ஈக்குவலா ஃபாஸ்டா ஓடி அவளை அட்டாக் பண்றான். இப்போ புரியுதா, கீத் ஒரு ரியல் ஜீனியஸ். அவனுக்கு ட்ரைனிங் எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு 8 வயசு இருக்கும்போது என் தம்பி அவனை அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பாரிங் மேட்ச்லயே அவன் என்ன தோக்கடிச்சிட்டான். அதனாலதான் நான் ரிட்டையரே ஆனேன். கீத் பறக்கும் போதே ஒரு ப்ராடஜி தான். நேச்சுரலாவே ஃபைட் பண்ற டேலண்ட் அவன்கிட்ட இருக்குன்னு ஸ்னேப் சொல்றான். இதுக்கு அவங்க அப்பா அம்மாவை தான் குறை சொல்லணும். உனக்கு ஒரு நல்ல பாடியா அவங்க கொடுக்கல. ஓ சாரி, அவங்க இறந்துட்டாங்கல்ல. குப்பைக்கு பிறந்தது குப்பையா தானே இருக்கும் அப்படின்னு கீத் சொல்றான். ஏஞ்சலிக்கா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. நான் ஒன்னும் அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணல. கான்சர்ட் ஸ்லாட்ல வந்து ஒருத்தன் வின் பண்ணுவான் கண்டிப்பா யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கீத் தான் சாம்பியன் ஆவான். ஆல்ரெடி நிறைய பெட்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்றான். என்னமோ பெருசா ட்ரைனிங் எடுத்தேன்னு சொன்னியா, அதை இப்போ காட்டு அப்படின்னு சொல்லி கீத் வந்து ஏஞ்சலிக்காவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். உன்ன மாதிரி ஒரு குப்பை என்ன மாதிரி ஒரு ப்ராடஜி கூட மோதக்கூடாது அப்படின்னு கீத் அவளை பிடிச்சி தூக்குனா. நான் தோத்து போக விரும்பல. இப்ப படுற கஷ்டத்தை விட ஃபியூச்சர்ல நான் கஷ்டப்பட விரும்பல அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்ட, இப்பவே அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் போகவும் கீத்தோட கை தள்ளி போயிருது. எப்படி என் அட்டாக் மிஸ் ஆச்சு அப்படின்னு கீத் பாக்குறான். கீத வின்னர் அனௌன்ஸ் பண்ணி மேட்ச் ஸ்டாப் பண்றாங்க. என் அட்டாக் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு கீத் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷோ அங்கே கீழே கிடக்கு. நீதான் அதுக்கு காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்குறான். நான் அவளை பெர்ஃபெக்டா கொண்டிருப்பேன், நீ என் வழியில குறுக்க வந்துட்ட அப்படின்னு சொல்லி கீத் நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னா. கீத் அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை டாஷ் பண்ணி அவனோட ஷோ போயிட்டு கட்டிட்டு இருக்கான். இங்க நான் அவனை அடிச்சு பிரோஜனம் இல்லை, நாளைக்கு எல்லாரும் முன்னாடி அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ அவனோட மேட்சை ஒரே அட்டாக்ல வின் பண்ணிட்டான். ஏஞ்சலிக்காவை போய் நம்ம ஹீரோ பாக்குறான். நிறைய அடிபட்டு இருக்கு, பட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கான். இங்க பிராஸ்டனுமே ஒரே அட்டாக்ல அவன் ஆப்போனன்ட் வின் பண்ணிருந்தான். அண்ட் வழக்கம் போல அந்த சாம்பியன் கெர்வின் வந்துட்டு ஒரே ஒரு அட்டாக்கை வாங்கி கீழே விழுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா ஆப்போனன்ட் அடிச்சு வின் பண்ணிருந்தான். நம்மளோட செமி ஃபைனலிஸ்ட் எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால பாறைங்களை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கான். டென்ஷன் கம்மியான உடனே நம்ம ஹீரோ திரும்ப அரீனாக்கே போறான். என்ன ஏஞ்சலிக்கா, அதுக்குள்ள உனக்கு சரியாயிடுச்சா? ஓ, பிராஸ்டன் வந்து உன்னை ஹீலிங் பண்ணிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருந்தாலும் ரெஸ்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சாரி நான் தோத்துட்டேன். நீ எதிர்பார்த்து எனக்கு எந்த ட்ரைனிங்கையும் கொடுக்கல. உன் டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டல, என்ன மன்னிச்சிரு. நான் டேலண்டே இல்லாத ஒருத்தி. என்னால தனியா எல்லாம் சாதிக்க முடியும்னு நினைச்சேன். மேபி ஸ்னேப்பை கல்யாணம் பண்றது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஆளறா. ஏஞ்சலிக்கா, உனக்கு இருந்த டயத்துல உன் பெஸ்டோ ட்ரைனிங் நீ கொடுத்த. இது உன்னோட ஃபால்ட் இல்ல, கீத் ஜஸ்ட் ஸ்ட்ராங் அவ்வளவுதான். உன்னோட ட்ரைனிங்கோட எண்டில் என்ன நடக்கும்ன்றத நாளைக்கு மேட்ச்ல காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நேற்று நான் அடிச்ச அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா. அவளை நேத்தே கொண்டிருந்தா அந்த அவமானத்தெல்லாம் அவ தாங்கிட்டு இருந்திருக்க வேண்டாம் பாரு அப்படின்னு கீத் கலாய்க்கிறான். உங்க அட்டாக்ஸ் எதுவுமே நம்மள ஒர்க் ஆகாது அப்படின்னு கீத் அசால்ட்டா நின்றுட்டு இருந்தா. டென்ஷன் ஹீரோ அவன் மூஞ்சிலே போய் ஒரு பஞ்ச விடுறான். கீத்தையே அவன் நீல் டவுன் போட வச்சிட்டானா அப்படின்னு ஸ்னேப் ஷாக் ஆகுறான். இப்போ கீத்தோட வயிற்றுல நம்ம ஹீரோ கை வைக்கிறான். பார்த்தா அவன் வாயில இருந்து ரத்தம் வருது. கிட்ட அயன் பாடி பவர் இருக்குன்னு ஏஞ்சலிக்கா கேட்கறா. அவன் யூஸ் பண்ணது ஒரு பாடி கண்ட்ரோல் டெக்னிக். அந்த அட்டாக் வெளியே படாது, உடம்புக்கு உள்ள இருக்கிற எல்லா பார்ட்டியும் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு மேஜர் மத்தவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டிராகன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கீத் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிக், இந்த மேட்ச் நீ இப்படிதான் விளையாட போறல அப்படின்னு பிராஸ்டன் பாக்குறான். கீத் நம்ம ஹீரோவை அடிச்சிருந்தான். கீத் மேஜிக் யூஸ் பண்றது நிறைய எனர்ஜி போகலான்னு பிராஸ்டன் கேட்குவோம். ஆமான்னு ஸ்னேப் சொல்றான். இந்த மாதிரி மொக்க பாடியை கொடுத்ததுக்கு பேரண்ட்ஸ் போய் குறை சொல்ல அப்படின்னு கீத் சொல்லவும், இது இன்னும் முடியல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா. கீத் அயன் பாடியை யூஸ் பண்ணுவான். அவனுக்கு எதுவும் ஆகல. என்னப்பா நான் வின் பண்ண போறேன்னு தெரிஞ்சு நான் அவனை அடிக்கிறத பார்த்து யாருமே கத்தலையான்னு கீத் பாக்குறான். கீத் தான் ஜெயிக்க போறான்னு ஸ்னேப் சொல்லவும், ஏஞ்சலிக்கா, மத்தவங்க இந்த மேட்சை எப்படி பாக்குறாங்கன்னு முக்கியம் இல்ல, நீ எப்படி பாக்கங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். கீத்துக்கு இங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உமலையா ரத்தமே வரல அப்படின்னு சொல்லி கீத் கேட்கவும், ஹீரோவா அட்டாக்ஸ் ஃபுல்லா பாடி ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ணிருந்தான். என்ன குறைச்சி எடை போடுறியாவோ, ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு கீத் சொல்லவும், நீ ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ஏஞ்சலிக்காக்கு ஈக்குவலா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணல. ஏஞ்சலிக்கா ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா தான் ஃபைட் பண்றான். கிட்டத்தட்ட இது ஏஞ்சலிக்காவே கீத் கூட ஃபைட் பண்ற மாதிரி தான். ஏன்னா ஏஞ்சலிக்காவோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவளால இந்த மேட்சை வின் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோ அவளுக்கு காமிக்க ட்ரை
பண்றான் அப்படின்னா ரிக்கு கீதை விட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி ஸ்னேப் கேட்கவும் கண்டிப்பா இல்ல, அவன் ரொம்பவும் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, அவன் ரொம்ப வீக்னு எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் அவன் ரொம்ப வயசை தாண்டி தான் அட்வென்ச்சரர் ஆனான், ஸோ அவனுக்கு மேஜிக் ரிசர்வோ கிடையாது அப்படின்னு பிராஸ்டன் சொல்லுவான். அப்புறம் எப்படி அவன் கீத்தை தோக்கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸ்னேப் கேட்கறான். டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாடி எப்படி மூவ் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணணும்னு உனக்கு தெரியாது இல்ல, அதுக்காக தான் நீ உன் பாடியை டயர்ட் ஆகிற லெவலுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமும் எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டா கீதா அடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு மேபி ஜீனியஸான பாடி இருக்கலாம், பட் உன்னோட லெவல் ஜஸ்ட் ஒன் தான், மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உலகத்திலேயே ஒன்னதான் நீ ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்க, பட் இது நாள் வர நீ ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டியை மீட் பண்ணதில்ல நம்ம ஹீரோ சொல்லவும் வாயோ மோடு அப்படின்னு சொல்லி கீதாவனோட இன்பான் ஸ்கில்லான டிராகனாய்ட் ஃபார்முக்கு மாறினான். அவன் பேசிக்கலி ஒரு டிராகனால மாறி இருக்கான் அப்படின்னு ஏஞ்சலுக்கா பாக்குற. அவன் உடம்புல ஏன்ஷியன் டிராகன் பிளட் இருக்கு அப்படின்னு ஸ்னேப் சொல்றான். சோ ஈவன் நம்ம ஹீரோ இப்ப அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. சாரி ஏஞ்சலிகா, இந்த ஃபார்ம்ல நீ இவன் கூட ஃபைட் பண்ணா கண்டிப்பா இவனை உன்னால வின் பண்ண முடியாது, பட் அதுக்குன்னு இவனை உன்னால வின் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. 6 மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு செம ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். 9 மாசம் கழிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றான். இப்போ 1 வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு ஏஞ்சலிகா 1 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறமா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஏஞ்சலிகா ஸ்பெஷாலிட்டியான அந்த ஃபிளிக்கரிங் ஃபீட்டை தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். எனக்கு புரிஞ்சிடுச்சு ரிக் என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னு, அது நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா வந்து ஹைப் ஆகுறா. நம்ம ஹீரோ கீதா அசால்ட்டா கீழே விழ வைக்கிறான். என்ன சொல்ற கீத், இது நாள் வர வீக்கானவங்களை மட்டும்தான் நீ அடிச்சிருக்க, நீ செஞ்ச தப்புகளுக்கு வருந்தன அவன் கூட சீரியஸா ஃபைட் பண்ற நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஏன் அப்படி பண்ணணும், நம்ம டஸ்ட கிளப்பி சீக்கிரட்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடலாம்னு பார்த்தா ரெட் ஸ்லாஷ் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான். ரெய்னட் லெவலுக்கு இல்ல, அவ பண்ணியிருந்தா இன்னும் அதிக போர்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 1 வருஷம் கழிச்சு உன்னால இவனை தோக்கடிக்க முடியும் ஏஞ்சலிகா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணியிருந்தா அசால்ட்டா வின் பண்ணிருப்பான். உன்னோட பேரண்ட்ஸ் குப்பை, அவங்களுக்கு பிறந்த நீயும் வீக்கா தானே இருப்ப அப்படின்னு கீத் சொன்னதுனால ஏஞ்சலிகாவோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோ அவன் ஸ்ட்ரென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை மட்டுமே யூஸ் பண்ணி கீத்தை வின் பண்ணியிருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடு பிராஸ்டனுக்கும் அந்த சாம்பியன் கெர்வின்க்கும் தான் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.